தொடர்ந்து காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா சீனா எல்லை பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணப்படும் என சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்த பிறகு பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இரு நாடுகள் இடையேயான உறவு மேம்பட்டிருப்பதாகவும் எல்லையில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டிருப்பதாகவும் கூறினார். फिर से शुरू की जा रही. பண்டைய நாகரிகமும் அதிக மக்கள் தொகையும் கொண்ட இந்தியாவும் சீனாவும் இருதரப்பு உறவுகளை நீண்டகால கண்ணோட்டத்தில் அணுகி கையாள வேண்டும் என சீன அதிபர் ஷி ஜின்பிங் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவை வலுப்படுத்த சீன அதிபர் 4 பரிந்துரைகளை வழங்கிய நிலையில் அதற்கு பிரதமர் மோடி நேர்மறையான பதிலை அளித்ததாக வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கிடையே தகவல் தொடர்புகளை வலுப்படுத்துதல் மற்றும் பரஸ்பர நம்பிக்கையை அதிகரித்தல், பரிமாற்றங்கள் மற்றும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல், பரஸ்பர நன்மை என்ற அடிப்படையில் இரு நாடுகளும் பலன் பெறும் வகையில் செயல்படுதல், சிக்கல்களை ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு பொதுவான நலன்களை பாதுகாக்க ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் ஆகிய பரிந்துரைகளை சீன அதிபர் வழங்கியதாக விக்ரம் மிஸ்ரி குறிப்பிட்டார். அமெரிக்காவின் அடாவடி வரி விதிப்பிற்கு மத்தியில் இந்தியா சீனா தலைவர்களின் சந்திப்பு உலகளவில் முக்கியத்துவம் பெற்ற நிலையில் இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படுவது என முடிவெடுத்துள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். Growing trade between the two countries and narrowing of the deficit will contribute to a change in perception in the relationship as well. But this is a discussion that is going on at. அடாவடிக்கு பெயர் போன சீனாவிடம் முதுகெலும்பு இல்லாத மத்திய அரசு அடங்கி சென்று விட்டதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் காட்டமாக விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடியின் சீன பயணம் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 2020ஆம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கில் 20 ராணுவ வீரர்களின் உயிர் தியாகத்தை பிரதமர் மோடி மறந்துவிட்டதாக சாடியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியாவிற்கு எதிராக சீன தளவாடங்களை பாகிஸ்தான் பயன்படுத்திய நிலையில் அந்நாட்டுடன் உறவை வலுப்படுத்துவது முறையான நடவடிக்கையாக இருக்காது என்று தெரிவித்துள்ளார். எனவே வெளியுறவுக் கொள்கையில் தோல்வியடைந்ததை பிரதமர் மோடி ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பிரதான சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, சேலம் மாவட்டத்தில் மேட்டுப்பட்டி மற்றும் நத்தக்கரை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை, வீரசோழபுரம், திருச்சி சமயபுரம், மதுரை இளியார்பட்டி, தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம், கரூர் மாவட்டத்தில் மணவாசி, அரவக்குறிச்சி, ஈரோட்டில் விஜயமங்கலம் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. குறைந்தபட்சமாக ₹5 முதல் அதிகபட்சமாக ₹395 வரை அதிகரிக்கப்பட்டுள்ள சுங்க கட்டணம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. சுங்கச்சாவடிகளில் கார் மற்றும் பயணிகள் வேன்களுக்கு பலமுறை பயணிப்பதற்கான கட்டணம் ₹155 இருந்து ₹160 உயர்ந்துள்ளது. மாதாந்திர கட்டணத்தில் ₹70 உயர்ந்து ₹3170 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் கார் மற்றும் பயணிகள் வேன்களுக்கு ஒருவழி கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை. இலகுரக வாகனங்களை பொறுத்தவரை ஒருமுறை பயண கட்டணம் ₹5 உயர்ந்து ₹185, பலமுறை பயணிக்க ₹275, மாதாந்திர கட்டணம் ₹125 உயர்ந்து ₹5545 வசூலிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சுங்க கட்டண உயர்வு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வருமான இழப்பு எல்லாமே டோல்கேட்டு தான் போகுது. மாதம் டோல்கேட் கட்டணம் பார்த்தாலே இதுவே ஒரு வண்டிக்கு கடன் கட்டுற அளவுக்கு போயிடுது. டோல் போடும்போது நாங்கள் டன்னேஜ் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கேட்போம். அப்படிங்கும்போது இதெல்லாம் யார்கிட்ட போகும்? மக்கள்கிட்ட தான் போய் சேரும். மக்களுக்கு தான் அதிக சுமைகள், எங்களுக்கு அதிக சுமை தான். சாலை பார்த்தீங்கன்னா சாலையெல்லாம் சரியான படியில் சாலை சீரமைக்கல. கட்டணம் மட்டும் வருடத்துக்கு கட்டணம் மட்டும் நிர்ணயம் பண்றாங்க. சுங்க கட்டணம் உயர்ந்துள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலையிலும் தாக்கம் ஏற்படக்கூடும் என அஞ்சப்படுகிறது. சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. வாணியங்குடி, பையூர், காஞ்சிரங்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி விதைத்த நிலையில் திடீரென மழையால் மக்கள் நிம்மதியடைந்தனர். சென்னையில் 2வது நாளாக இரவில் கொட்டி தீர்த்த மழையால் பூமி குளிர்ந்தது. நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், கோடம்பாக்கம், வடபழனி, விருகம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆவடி, அம்பத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்தது.
தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்றும் மிதமான மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழையின் போது மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வெயில் மிதமான அளவிலேயே இருக்கும் எனவும் கூறியுள்ளது. எனினும் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையில் எத்தகைய மழை சூழலையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவில் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் உள்ள முதலமைச்சர் சென்னையின் மழை அளவு குறித்தும் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளனவா என்றும் தொலைபேசியில் கேட்டறிந்ததாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. அப்போது பெருமழை காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பணியாற்றிட முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக சென்னை மாநகராட்சி குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஓய்வு பெற்ற டிஜிபி சங்கர் ஜிவால் தனது பொறுப்புகளை புதிய பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனிடம் ஒப்படைத்தார். இந்த நிகழ்வில் சீமா அகர்வால், ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட டிஜிபி அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகள் பலர் கலந்து கொள்ளவில்லை. சென்னையில் டீ, காபி, பால் ஆகியவற்றின் விலையை இன்று முதல் உயர்த்த இருப்பதாக டீ கடை உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். அதன்படி டீ 12 ரூபாயில் இருந்து 15 ரூபாயாகவும், பால் 12 ரூபாயில் இருந்து 15 ரூபாயாகவும், காபி 15 ரூபாயில் இருந்து 20 ரூபாயாகவும் உயர்த்தப்படுகிறது. பால், காபி தூள், சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் விலையேற்றத்தை ஈடுகட்டவே விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக டீ கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 51 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த மாதம் சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் 1789 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் மாத தொடக்கமான இன்று வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 51 ரூபாய் குறைந்து 1738 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை எவ்வித மாற்றமும் இன்றி 868 ரூபாய் 50 காசுகளாக நீடிக்கிறது. சென்னையில் விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. பட்டினப்பாக்கம், திருவான்மையூர், காசிமேடு, திருவொற்றியூர் ஆகிய கடற்கரை பகுதிகளுக்கு விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஈசிஆர் மற்றும் பாலவாக்கம் கடலில் கரைப்பதற்காக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, சேலையூர், வேளச்சேரி பிரதான சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து காவலர்கள் நெரிசலை சரி செய்ய முயன்ற போதும் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சென்னை திருவல்லிக்கேணி மசூதி வழியாக ஊர்வலம் செல்ல முயன்ற இந்து முன்னணியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் இந்து முன்னணியினர் 30 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே கோடம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் விநாயகர் சிலை ஊர்வலத்தையொட்டி மசூதிகள் திரை கட்டி மறைக்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் விநாயகர் சிலையை கொண்டு செல்வதில் இரு தரப்பினரிடையே மோதல் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மோதலில் ஈடுபட்டவர்களில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரி சிலர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை அருகே பாலவாக்கம் கடற்கரையில் வெளிநாட்டினர் விநாயகர் சிலைகளை கரைத்து வழிபட்டனர். டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த 3 குடும்பத்தினர் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வீட்டில் வைத்து வழிபட்ட சிறிய விநாயகர் சிலைகளை பாலவாக்கம் கடற்கரைக்கு தங்களது குழந்தைகளுடன் எடுத்து வந்து கடலில் கரைத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த நேரத்தில் சாலையில் யானை சென்றதால் மக்கள் அச்சமடைந்தனர். யானையை கண்டு மக்கள் கூச்சலிட்டதால் அச்சமடைந்த யானை பதற்றத்தில் அங்குமிங்குமாக ஓடியது. இதனால் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த சில வாகனங்கள் சேதமடைந்தன. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே வாகன விபத்தில் மூளைச்சாவு அடைந்த 7 வயது சிறுமி ஓவியாவின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 29ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்தில் தனது மாமாவுடன் பைக்கில் சென்ற சிறுமி ஓவியா விபத்தில் சிக்கியதில் மூளைச்சாவடைந்தார். இதையடுத்து கோவை மாவட்டத்தில் உள்ள KMC மருத்துவமனையில் குடும்பத்தின் ஒப்புதலுடன் ஓவியாவின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. கண்கள், சிறுகுடல், பெருகுடல், கல்லீரல், சிறுநீரகம் ஆகியவை தானம் செய்யப்பட்டன.
தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கவும் பிரகாசமான எதிர்காலத்திற்கான ஒருங்கிணைப்பை உருவாக்கவும் பெருமையுடன் முன்னேறுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பயணம் குறித்த எக்ஸ் பதிவில் ஜெர்மனி வாழ் தமிழ் குடும்பங்களின் பாசமிகு வரவேற்பு நிகழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஜெர்மனி பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு செல்கிறார். திமுக ஆட்சியின் செயல்பாடுகளால் தான் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் ஆயத்த ஆடை ஏற்றுமதி தொழில்கள் பாதிப்படைந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், திமுக அரசின் தோல்விகளை மறைக்க எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பழிபோடுவதாகவும், திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் வரிகளை உயர்த்தியும் தொழில் முனைவோர்களையும் தொழிற்சாலைகளையும் முடக்கும் வகையில் செயல்பட்டதன் காரணமாகவே தொழில்துறை நலிவடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். ஆயத்த ஆடை தொழிலில் ஏற்பட்டுள்ள தொய்வை போக்க நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தினார். தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் தருவதாக கூறி எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டதாக நிர்வாகிகள் மத்தியில் பிரேமலதா விஜயகாந்த் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை டி நகரில் தேமுதிகவின் பூத் கமிட்டி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது நிர்வாகிகள் மத்தியில் பேசிய பிரேமலதா, முதலமைச்சராகவும் ஒரு கட்சியின் தலைவராகவும் இருந்த இபிஎஸ் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என நம்பியதாகவும், ஆனால் ஏமாற்றிவிட்டதாகவும் அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தமிழக அரசு நந்தன் கால்வாயை முறைப்படுத்தப்பட்ட பாசன கால்வாயாக அறிவிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கீரனூர் கிராமத்தில் உள்ள நந்தன் கால்வாய் திட்டப்பணிகளை அன்புமணி ராமதாஸ் ஆய்வு செய்தார். இதையடுத்து பேசிய அவர், நந்தன் கால்வாயை முறைப்படுத்தப்பட்ட பாசன கால்வாயாக அறிவித்து அதனை முழுமையாக சீரமைக்க வேண்டும் என்றார். அகலப்படுத்தி, ஆழப்படுத்தி, கான்கிரீட்டை போட்டு என்னென்ன அடிப்படை வசதிகள் இதுல கட்டமைப்புகள் உருவாக்கி வருங்கால சந்ததியினர் நமக்கு சந்தோஷமா நம்ம அவங்களை சந்தோஷப்படுத்தணும்னா இன்னைக்கு நம்ம செய்யணும். அதை அன்புமணி விவகாரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஒழுங்கு நடவடிக்கை குழு ஆலோசனைக் கூட்டம் தைலாபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. ராமதாஸ் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தது உள்ளிட்ட 16 குற்றச்சாட்டுகள் பாமக தலைவர் அன்புமணி மீது வைக்கப்பட்ட நிலையில் அது குறித்து ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என நோட்டீஸ் வழங்கப்பட்டது. நேற்றுடன் அவகாசம் நிறைவு பெற்ற நிலையில் அன்புமணி விளக்கம் எதுவும் அளிக்கவில்லை. இந்நிலையில் ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணி மீதான நடவடிக்கை குறித்து வரும் 4ஆம் தேதி ராமதாஸ் முடிவெடுப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தைலாபுரத்தில் பாமகவின் சமூக ஊடக பேரவை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. பின்னர் அந்த பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சோடன்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இதனை கூறினார். ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை குழு என்ன சொல்லுதோ, மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்படுகிறதோ, நிர்வாக குழு என்ன முடிவெடுக்கிறதோ அதன் அடிப்படையில் மருத்துவர் ஐயா உங்களை சந்திப்பார். அன்றைக்கு 4ஆம் தேதி என்ன முடிவோ அதனை அறிவிப்பார். ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் பள்ளி ஒன்றை வெள்ளம் சூழ்ந்தது. அப்போது பள்ளியில் இருந்தவர்கள் சுற்றுச்சுவர் வழியாக வெளியே செல்ல முயன்றனர். ஆனால் எதிர்பாராத விதமாக சுவர் இடிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக இதில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. பஞ்சாப் மாநிலம் மான்சா அருகே ஜவுஹர் கிராமத்தில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் சாலையில் மிதிவண்டியில் சென்ற விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து கனமழை பெய்ததால் அப்பகுதியில் இருந்த சுவர் வலுவிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவ்வழியாக மிதிவண்டியில் சென்ற ஜெகஜீவன் சிங் என்ற விவசாயி மீது சுவர் சரிந்து விழுந்தது. இதில் நிகழ்விடத்திலேயே விவசாயி உயிரிழந்தார். தொடர் மழை காரணமாக டெல்லி நகரில் பாயும் யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி நீர் செல்கிறது. இமயமலையில் உற்பத்தியாகும் யமுனை நதி டெல்லி, ஹரியானா மாநிலங்கள் வழியாக ஓடி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கங்கை நதியுடன் கலக்கிறது. தொடர் மழையின் காரணமாக யமுனை நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஹதினிகுண்ட், வஜிராபாத் அணைகளிலிருந்து கூடுதல் நீர் திறக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் கடுமையான உர தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் யூரியாவை பெற காலணிகளை வரிசையில் போட்டு விவசாயிகள் காத்திருந்தனர். மகபூபாபாத் மாவட்டம் டொர்னக்கல் நகரில் உள்ள யூரியா விநியோக மையத்தில் இரவு முதல் விவசாயிகள் காத்திருந்தனர். உரம் வழங்குவதில் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக விவசாயிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது.
நாடு முழுவதும் RRB எனப்படும் பிராந்திய ஊரக வங்கிகளில் 13,217 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு IBPS அமைப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதில் தமிழ்நாடு கிராம வங்கி மேலாளர் பதவிக்கு 81 காலி பணியிடங்களும், எழுத்தர் பணிக்கு 468 பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளன. தகுதியும் விருப்பமும் உள்ள இளைஞர்கள் இன்று முதல் வரும் 21ஆம் தேதிக்குள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பை எதிர்த்து தொடரப்பட்ட பொதுநல வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. 20% எத்தனால் கலப்பால் 2023ஆம் ஆண்டுக்கு முன்னர் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் கடும் பாதிப்படைவதாகவும் வாகனங்களின் மைலேஜ் குறைவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் எத்தனால் கலக்காத பெட்ரோல் விநியோகத்தை நிறுத்தியதை எதிர்த்தும் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனு தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதிகள் வினோத் சந்திரன், NB ஆச்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. மதுரையில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு கிலோ நகை போட்டோம், மாப்பிள்ளைக்கு 6 பவுன் செயின் போட்டோம், பீரோ கட்டில் பூரம் தேக்கில் அவன் பண்டாவாத்திரம் எக்கச்சக்கம் கொடுத்துருக்கோம். நாங்க எந்த குறையுமே வைக்கல சார், எதுவுமே பிள்ளைய பயன்படுத்த விடல சார். கூட்டு கொடுப்போம்னு இந்த குழந்தனுக்கு துணி துவைச்சு போடணுமா, மாமியாளுக்கு துவைக்கணுமா, நாத்தனாளுக்கு துணி துவைச்சு போட்டு என் பிள்ளைய கொடு பழுது. மதுரை செல்லூரில் 125 சவரன் வரதட்சணை கொடுத்தும் மேலும் 125 சவரன் கேட்டு டார்ச்சர் செய்ததாக கூறி பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த ரூபன் ராஜுக்கும் கோவில்பட்டியைச் சேர்ந்த பிரியதர்ஷினிக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது 300 பவுன் நகை போட வேண்டும் என மணமகன் வீட்டார் வலியுறுத்தியதாக தெரிகிறது. ஆனால் பிரியதர்ஷினி வீட்டில் 125 சவரன் நகைகள் போட்டதாக கூறப்படுகிறது. பிரியதர்ஷினி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரை ரூபன் ராஜ் வீட்டார் கொடுமைப்படுத்தியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் நாளாக உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள திருவள்ளூர் MP சசிகாந்த் செந்தில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். தமிழ்நாட்டிற்கான கல்வி நிலுவை நிதியை மத்திய அரசு விடுவிக்க கோரி காங்கிரஸ் MP சசிகாந்த் செந்தில் நேற்று முன்தினம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உண்ணாவிரதத்தை தொடங்கினார். 2ஆம் நாளான நேற்று உடல்நலம் குன்றியதால் அவர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மருத்துவமனையிலும் அவர் உண்ணாவிரதத்தை தொடர்ந்ததால் மேல் சிகிச்சைக்காக இன்று சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவரது உடல்நிலையை மருத்துவர்கள் கண்காணித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். சென்னையில் காவல்துறையினரின் தடுப்பை மீறி ஆபத்தை உணராமல் வெள்ளம் பாயும் கூவம் தரைப்பாலத்தை வாகன ஓட்டிகள் கடந்து சென்றனர். சனிக்கிழமை நள்ளிரவில் பெய்த கனமழையால் கூவம் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து மதுரவாயில் அருகேயுள்ள நளம்பூர் தரைப்பாலத்தை மூழ்கடித்து தண்ணீர் சென்றது. இதனால் தடுப்புகள் அமைத்து போக்குவரத்தை காவல்துறையினர் தடுத்த போதும் சிலர் ஆபத்தை உணராமல் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் நெடுஞ்சாலை அருகே உள்ள சர்வீஸ் சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, கவரப்பேட்டை பகுதிகளில் தொடர் மழை பெய்தது. இந்நிலையில் கவரப்பேட்டையில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் அருகே உள்ள சர்வீஸ் சாலையில் மழைநீர் குடம்போல் தேங்கி நிற்கிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வரும் நீரின் அளவு வினாடிக்கு 32,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. சிவகங்கையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் வீசப்பட்ட விவகாரத்தில் நில அளவை பிரிவு அதிகாரிகள் 2வரிடம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டனர். மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் ஆயிரக்கணக்கானோர் மனுக்களை சமர்ப்பித்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்னர் சில மனுக்கள் வைகை ஆற்றில் வீசப்பட்டது சர்ச்சையானது. மனுக்கள் திருடப்பட்டதாக திருப்புவனம் வட்டாட்சியர் விஜயகுமார் காவல்துறையில் புகார் அளித்தார். இதனிடையே வட்டாட்சியர் விஜயகுமார் இடமாற்றம் செய்து ஆட்சியர் உத்தரவிட்டார். இந்நிலையில் வருவாய்த்துறை அலுவலக நில அளவை பிரிவு அதிகாரிகள் 2 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா மற்றும் ஞாயிறு விடுமுறையை ஒட்டி வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. பழைய மாதா கோயில், நடுத்திட்டு, கடைவீதி, கடற்கரை உள்ளிட்ட பகுதிகள் மக்கள் கூட்டத்தில் நிரம்பி வழிந்தது.
விருதுநகரில் மேளதாளம் முழங்க முருகன் வேடமணிந்த சிறுவர்களின் ஆட்டம் பாட்டத்துடன் விநாயகர் ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விதவிதமாக அலங்காரங்களில் ஜொலித்த விநாயகர்களுக்கு விளக்கு ஏந்தி பெண்கள் வரவேற்றனர். ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. திருப்பூர் ஆலங்காடு பகுதியில் விநாயகர் கரைப்பு பொதுக்கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக சின்னத்திரை நடிகர் ரவிச்சந்திரனை கண்டித்து தாவேகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. மதுரை மாநாடு குறித்தும் விஜய் குறித்தும் நடிகர் ரவிச்சந்திரன் அவதூறாக பேசியதாக சொல்லப்படுகிறது. இதை கண்டித்து தாவேகாவினர் வாக்குவாதம் செய்து முழக்கம் எழுப்பினர். புதுக்கோட்டையில் திடீரென சாலையின் குறுக்கே நாய் வந்ததால் இருசக்கர வாகன ஓட்டி விபத்தில் சிக்கி உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. டிவிஎஸ் சண்முகா நகரைச் சேர்ந்த பிரசாந்த் என்ற 26 வயது இளைஞர் கடந்த 24ஆம் தேதி மேட்டுப்பட்டி சாலை இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது நாய் ஒன்று திடீரென குறுக்கே ஓடி வந்ததால் அதன் மீது மோதி கீழே விழுந்த பிரசாந்த் பலத்த காயமடைந்தார். இதையடுத்து அவர் திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தார். கேரளாவில் பட்டப்பகலில் முதியவரை காட்டுப்பன்றி தூக்கி வீசிய சிசிடிவி காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பத்தனம்திட்டா மாவட்டம் மாலக்கரையில் சமீப காலமாக குடியிருப்பு பகுதிகளில் காட்டுப்பன்றிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சாலையில் நடந்து சென்ற 65 வயது முதியவரின் பின்னால் வந்த காட்டுப்பன்றி ஒன்று முட்டி தூக்கி வீசியது. இதில் பலத்த காயமடைந்த முதியவரை மீட்ட அக்கப்பக்கத்தினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். யுபிஎஸ்சி தேர்வின் இறுதி சுற்றில் தகுதி பெறாத தேர்வர்களை தனியார் நிறுவனங்கள் தேர்வு செய்து பணிக்கு அமர்த்தும் விதமாக பிரதிபா சேது என்ற புதிய டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். 125வது மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர் மிக கடினமான தேர்வுகளில் ஒன்றான யுபிஎஸ்சி தேர்வில் முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்று நேர்காணல் வரை சென்று இறுதிப் பட்டியலில் இடம்பெறாத தேர்வர்களுக்காக பிரதிபா சேது எனும் டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த தளத்தில் திறமையான இளைஞர்களின் தரவுகள் இடம்பெற்றிருக்கும் என்றும் இதை தனியார் துறையினர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நாயகனாக அறிமுகமாகும் படத்தில் நடிகை ரச்சிதா ராம் இணையவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூலி படத்தை முடித்த கையோடு அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் நாயகனாக நடிக்க உள்ளார். விரைவில் படப்பிடிப்பு தொடங்க உள்ள நிலையில் லோகேஷ் கனகராஜுக்கு ஜோடியாக கூலி படத்தில் நடித்து பிரபலமான ரச்சிதா ராம் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் நள்ளிரவில் 4 மணி நேரம் இடைவிடாது கனமழை கொட்டியது. முத்தியால்பேட்டை, துறைமுகம், அரியாங்குப்பம், கதிர்காமம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு 10 மணி முதல் நள்ளிரவு 2 மணி வரை இடிமின்னலுடன் மழை பெய்தது. மேகவெடிப்பு இருக்கலாம் என ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் பல இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 12 சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் ஒரே இடத்தில் கட்டணம் வசூலிக்கப்படும் என வனத்துறை அறிவித்துள்ளது. முன்னதாக கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தூண்பாறை, பைன்மரக்காடுகள், குணா குகை, மோயர் சதுக்கம் உள்ளிட்ட 12 இடங்களுக்கு செல்ல தனித்தனியாக கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. இன்று முதல் ஒரே இடத்தில் கட்டணம் வசூலிக்கப்படும் என வனத்துறை அறிவித்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் நேர விரயம் தவிர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவையில் ரயில் பயணி தவறவிட்ட 50 சவரன் தங்க நகையை உரியவரிடம் ரயில்வே காவல்துறையினர் ஒப்படைத்தனர். சென்னையிலிருந்து ரயில் மூலம் கோவை வந்த ரவிக்குமார் என்பவர் தவறுதலாக தனது நகைப்பையை ரயிலிலேயே விட்டுச் சென்ற நிலையில் அதை ரயில்வே காவல்துறையினர் மீட்டனர். பையிலிருந்த செல்போனுக்கு ரவிக்குமார் அழைத்தபோது அதை எடுத்து பேசிய காவலர்கள் ரவிக்குமாரை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து நகைப்பையை ஒப்படைத்தனர். மதுரை ஆதீனத்தை கண்டித்து முனிச்சாலையில் உள்ள 292வது ஆதீன சமாதி முன்பாக ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் என்பவர் தர்ணாவில் ஈடுபட்டார். 293வது மதுரை ஆதீனமாக ஹரிஹர ஞான சம்பந்த தேசிக பிரம்மாச்சாரிய சுவாமிகள் உள்ளார். 292வது ஆதீனமாக முக்தியடைந்த ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் விருப்பப்படி தான் அடுத்த வாரிசாக வர வேண்டும் என்று ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் தெரிவித்துள்ளார். ஆனால் ஞான சம்பந்த சுவாமிகள் கட்டளையை நிறைவேற்றாமல் வேறு ஒருவருக்கு பட்டம் சூட்ட திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவரை பேச்சுவார்த்தைக்காக காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர்.
தாவேகா தலைவர் விஜயின் முகத்தில் குத்த வேண்டும் என்று பேசிய நடிகர் ரஞ்சித் மீது தாவேகாவினர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். கோவை துடியலூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வல விழாவில் பேசிய ரஞ்சித் முதலமைச்சரை அங்கிள் என்றும் பிரதமரை மோடி என்றும் விஜய் பேசியது அரசியல் நாகரிகமா என்று கேள்வி எழுப்பினார். மிஸ்டர் மோடி தொடர்பு போட்டு கூப்பிடுறேன். இதுதான் அரசியல் நாகரிகம். எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து தோணுது. இந்நிலையில் மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக நடிகர் ரஞ்சித் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சூரிய உதயத்தின் போது அரியலூர் கங்கைகொண்ட சோழபுரம் கோவில் கோபுரம் பொன்னிறத்தில் உடர்ந்தது. கோவிலின் பிரம்மாண்ட கட்டடக்கலையும் இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றமும் ரம்மியமாக காட்சியளித்தது. சென்னை பாலவாக்கம் கடலில் விநாயகர் சிலைகளில் கரைக்கப்பட்ட நிலையில் கடற்கரையில் ஒதுங்கிய பாகங்களை தூய்மை பணியாளர்கள் அகற்றினர். கடற்கரை முழுவதும் குப்பைகளாக காட்சியளித்த நிலையில் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் அவற்றை முழுமையாக அகற்றினர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் சாமி தரிசனம் செய்ய 3 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. திருவிழா மற்றும் விடுமுறை தினங்களில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கமாக உள்ளது. இந்த வகையில் அதிகாலை முதலே தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளில் இருந்து திருச்செந்தூருக்கு வந்த பக்தர்கள் கடல் மற்றும் நாழி கிணற்றில் புனித நீர் ஆடிவிட்டு சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். கோவை ஆவாரம்பாளையம் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் சிமெண்ட் கற்களை வைத்த விவகாரத்தில் 15 வயது சிறுவன் கூர்நோக்கு இல்லத்தில் வைக்கப்பட்டார். கடந்த 25ஆம் தேதி அதிகாலை திருவனந்தபுரம் சென்னை எக்ஸ்பிரஸ் ஆவாரம்பாளையத்தை கடந்தபோது தண்டவாளத்தின் மீது இருந்த சிமெண்ட் கற்கள் மோதியதில் ரயில் குலுங்கியது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 15 வயது சிறுவனை பிடித்த ரயில்வே காவலர்கள் கூர்நோக்கு இல்லத்தில் சேர்த்துள்ளனர். தாவேகா தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்திற்காக சொகுசு வாகனம் தயார் நிலையில் உள்ளது. விஜயின் சுற்றுப்பயணத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அவர் பயணம் மேற்கொள்வதற்கான சொகுசு வாகனம் கட்சி தலைமை அலுவலகத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 25,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளரை நியமிக்க தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் என இருந்த நிலையில் 25,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளரை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பை சமாளிக்கும் வகையில் குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்டகால செயல் திட்டம் ஒன்றை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி நிதி உதவி, சலுகைகள், சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் தொடர்பான திறன் மேம்பாடு ஆகியவற்றை செயல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் ஏற்றுமதியாளர்கள் நிதி நெருக்கடியை சமாளிப்பதுடன் வேலை இழப்பு தவிர்க்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த செயல் திட்டங்கள் செலவினங்களுக்கான நிதிக்குழுவின் ஆலோசனை பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு காவல்துறையின் பொறுப்பு டிஜிபி நியமனம் அரசின் அதிகார துஷ்பிரயோகம் என தமிழ்நாடு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். வேறு எந்த மாநிலங்களிலும் இல்லாத நடைமுறையாக தமிழ்நாட்டில் பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும், சீனியாரிட்டி அடிப்படையில் 9வது நபராக இருப்பவர் டிஜிபியாக பொறுப்பேற்றதால் மற்ற டிஜிபிகள் விழாவை புறக்கணித்ததாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். முதல் 3 டிஜிபிக்கள் திமுகவுக்கு எதிரானவங்க. ஏன்னா நம்ம ஆளுகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஆகாதுன்னு எல்லாத்தையும் கழிச்சு கடைசியா 7வதா இருக்கிற தூக்கி போட்டிருக்காங்க. டிஜிபிக்கள் ஓய்வு பெறும்போது வாகனத்தை போலீசார் எடுக்கும் வழக்கத்தை ஏற்க சங்கர் ஜிவால் மறுப்பு தெரிவித்தார். டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவாலை வழியனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. வழக்கமாக டிஜிபிக்கள் ஓய்வு பெறும்போது அவர்களின் வாகனத்தை மற்ற உயரதிகாரிகள் வடம்பிடித்து இழுத்து வழியனுப்புவார்கள். ஆனால் அந்த நிகழ்வை சங்கர் ஜிவால் தவிர்த்து விட்டார். வாகனத்தில் கட்டப்பட்டிருந்த கயிறுகள் உடனடியாக அகற்றப்பட்டன. கல்விக்கு வயது தடையல்ல என்பதை உணர்த்தும் வகையில் கடலூர் மாவட்டம் வடலூரைச் சேர்ந்த 72 வயது முதியவர் தொழில்நுட்ப கல்வி படித்து வருகிறார். நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற செல்வமணி கல்வி மீதான தீரா காதலால் சீர்காழியில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரியில் இணைந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்து அனைவருக்கும் ஊக்கமளிக்கிறார். நான் படிக்கும்போது அவங்க யங்ஸ்டர்ல இன்னும் நல்லா படிக்கலாம், இன்னும் நல்லா அறிவாக அவங்க வளர்த்துக்கலாம். ஏன்னா நான் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். அவங்க இனிமேல் தான் வேலைக்கு போகணும் படிச்சுட்டு. அதனால் அவங்க கண்ணும் கருத்துமாக படிச்சாக்கா நல்லது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் பட்டப்பகலில் சரமாரியாக வெட்டப்பட்ட வீடியோ காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
கணபதி அக்ரஹாரத்தை சேர்ந்த மேகநாதன் என்ற தினேஷ் என்பவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சஞ்சய் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தினேஷ் இருசக்கர வாகனத்தில் திருவையாறு கும்பகோணம் நெடுஞ்சாலையில் சென்றபோது அவரை வழிமறித்த சஞ்சய் உள்ளிட்ட மூவர் சரமாரியாக வெட்டினர். இதில் பலத்த காயமடைந்த தினேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் வெட்டிய அஜய், முத்து ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவான சஞ்சய் தேடப்படுகிறார். கிருஷ்ணகிரி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெங்களூருவிலிருந்து சென்னை நோக்கி காலி கண்டெய்னருடன் வந்த லாரி குந்தாரப்பள்ளி அருகே வந்தபோது திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். தப்பியோடிய லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கரூர் அருகே காவிரி ஆற்றில் பட்டப்பகலில் மாட்டு வண்டிகளில் மணல் திருட்டு நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவிரி ஆற்றில் மணல் அள்ள 3 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் இரவில் லாரிகள் மூலம் மணல் திருட்டு நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு உள்ளது. இந்நிலையில் செவந்திபாளையம் பகுதியில் பகல் நேரத்திலேயே மாட்டு வண்டியில் மணல் எடுத்துச் செல்லும் வீடியோ பரவி வருகிறது. திருவாரூர் மாவட்டம் பெருகவாழ்ந்தான் அருகே இறந்தவரின் உடலை ஆபத்தான முறையில் ஆற்றில் இறங்கி எடுத்துச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காந்தாரி கிராமத்தில் உள்ள சுடுகாட்டிற்கு இறந்தவர்களின் சடலங்களை கொண்டு செல்ல ஆற்றின் குறுக்கே சிறிய பாலம் அமைத்து தர வேண்டுமென மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் இதுவரை நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை உறவினர்கள் கரை புரண்டோடும் ஆற்று நீரில் இறங்கி எடுத்துச் செல்லும் நிலை ஏற்பட்டது. காஞ்சிபுரம் அரசு மதுபான கடைகளில் 1ஆம் தேதி முதல் மது பிரியர்களிடம் இருந்து காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. 80 டாஸ்மாக் அரசு மதுபான கடைகளில் காலி மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. காலி மது பாட்டில்களை பொதுவெளியில் வீசுவதை தவிர்த்து அவற்றை மதுபான கடைகளிலேயே திரும்ப ஒப்படைத்து 10 ரூபாய் பெற முடியும். சுற்றுப்புறச் சூழல் மாசடைவதை தவிர்க்கும் வகையில் இந்த திட்டம் அமல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை தரங்கம்பாடி அருகே வீடு புகுந்து பெண்கள் உட்பட 3 பேர் மீது தாக்குதல் நடத்திய இளைஞர்கள் சிசிடிவி ஆதாரத்துடன் புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கஞ்சா நகரத்தை சேர்ந்த கீதா கஞ்சா நகரம் படைவெட்டி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருமண வரவேற்பு விழாவுக்கு பந்தல் மற்றும் வாடகை பாத்திரங்களை வாடகைக்கு கொடுத்தார். இந்த விழாவில் பங்கேற்ற சத்தியசீலன் உட்பட 4 பேர் மது போதையில் அந்த பாத்திரங்களை உடைத்ததாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த நபர்கள் கீதா வீட்டிற்குள் புகுந்து அங்கிருந்தவர்களை தாக்கியுள்ளனர். அரியலூரில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இளைஞர்கள் 2 காயமடைந்தனர். ஒரு பைக்கின் முன்பக்க டயர் மற்றொரு பைக்கின் பிரேக்கில் சிக்கியது. 2 பைக்குகளையும் மீட்க முடியாததால் கட்டிங் மெஷினை வைத்து வெட்டி எடுக்கப்பட்டது. நவராத்திரி பண்டிகை தொடங்க உள்ள நிலையில் அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கொலு பொம்மைகள் தேக்கமடைந்துள்ளதாக காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பொம்மை உற்பத்தியாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். இப்பிரச்சனை குறித்து மத்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என பொம்மை உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்க அரசு எங்களுக்கு நிறைய இந்த கைவினைப் பொருட்கள் எல்லா பொருட்களுமே இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகிற பொருட்கள் எல்லாத்துக்குமே 50% வரி விதிச்சிருக்காங்க. இதனால் இந்த பொருள்கள் ரொம்ப வேல்யூ கம்மியான பொருள் 50% வரி விதிச்சா அவங்க வாங்குறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றதைத் தொடர்ந்து பணியாற்றிய நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு விருந்து பரிமாறப்பட்டது. கடந்த 21ஆம் தேதி தவேக மாநாடு பாரபத்தியில் நடைபெற்றது. மாநாட்டு பணிகள் முழுமையாக முடிந்த நிலையில் பாண்டி கோயிலில் தவேக மதுரை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து நூற்றுக்கணக்கான தொண்டர்களுக்கு அசைவ விருந்து அளிக்கப்பட்டது. திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு செப்டம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் தனியார் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடிவாரம் முதல் மலை கோயிலுக்கு செல்லும் 1.5 கிலோமீட்டர் தூர பாதையில் 1 கோடி ரூபாய் செலவில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற உள்ளது. இதனால் செப்டம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் ஆட்டோ, கார் உள்ளிட்ட தனியார் வாகனங்கள் செல்ல கோயில் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கோயில் பேருந்து மற்றும் இருசக்கர வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்படும்.
கிருஷ்ணகிரி அருகே டைமண்ட் நகரில் நடைபெற்ற எருது விடும் விழாவில் 350 காளைகள் பங்கேற்று இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தோடின. திருவண்ணாமலை, திருப்பத்தூர், தருமபுரி, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட காளைகள் மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் வாடிவாசல் வழியாக ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. இதில் 120 மீட்டர் தூரத்தை மிக குறைவான நேரத்தில் கடந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு சொகுசு கார், இருசக்கர வாகனங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. ஜெர்மனி சென்றுள்ள முதலமைச்சர் அங்கு புறாக்களுக்கு தீனி போடும் வீடியோவை வில்சன் எம்பி பகிர்ந்துள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு ஒரு புறாக்களுக்கு உணவளித்தார். இது முதலமைச்சரின் கருணையை காட்டுவதாக வீடியோவை வழக்கறிஞர் வில்சன் பகிர்ந்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திற்கு காசு கொடுத்துதான் ஆட்கள் கூட்டப்படுவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விமர்சித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் நடந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது இதுகுறித்து பிரேமலதா விளக்கம் அளித்தார். இது நான் சொல்றதா? தமிழ்நாடே அதை தானே சொல்லிட்டு இருக்கு. அவங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு எந்த கட்சி கூட்டத்தில் ஆள் இருக்காங்கன்னா அது எப்படி சேர்றாங்க என்பது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. இதில் விதிவிலக்கு தேமுதிக. கட்சி தலைமையின் உத்தரவை ஏற்று தொண்டனாக இபிஎஸ்ஐ ஆதரிப்பதாக தமிழ்நாடு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலையிடம் எடப்பாடி பழனிசாமியை தற்குறி என விமர்சித்துவிட்டு தற்போது ஆதரவளிப்பது குறித்து ஏன் என கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கு கட்சி உத்தரவை செயல்படுத்துவது தனது கடமை என்றார். நான் இந்த கட்சியினுடைய தொண்டங்கண்ணா, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். தலைவர் அப்புறம் ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி முடிவெடுத்திருக்கிறாங்க, தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க, அதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம். பணம் கட்டி விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு மத்திய அரசு தடை விதித்ததன் எதிரொலியாக MPL என்ற கேமிங் நிறுவனம் இந்தியாவில் 60% ஊழியர்களை பணிநீக்கம் செய்யவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொறியாளர்கள், மார்க்கெட்டிங் துறையினர், சட்ட வல்லுநர்கள் என சுமார் 300 பேரை பணிநீக்கம் செய்ய MPL நிறுவனம் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அமெரிக்காவில் தங்கள் நிறுவனத்தை விரிவுபடுத்தவும் MPL திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காரைக்குடி அருகே காளைகள் அழகு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. வைரபுரத்தில் செல்வ விநாயகர் கோயிலில் 25ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி காளைகள் அழகு போட்டி நடைபெற்றது. நாட்டு மாடுகளை பாதுகாக்கும் வகையில் நடைபெற்ற போட்டியில் மாடுகளின் உடற்கட்டமைப்பு, பழகும் விதம் உள்ளிட்டவை கொண்டு சிறந்த காளை தேர்வு செய்யப்பட்டு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. மாடு வடமாடெல்லாம் பார்த்திருக்கோம், பந்தயமெல்லாம் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி சீரும் சிறப்புமா இல்ல, இந்த இடத்துல சீரும் சிறப்புமா இருக்கு எங்களுக்கு. திருப்பூரில் கருக்கலைப்பு செய்த 5 மாத சிசுவை குப்பை தொட்டியில் வீசிய கொடூரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரிச்சிபாளையம் பகுதியில் குப்பை தொட்டியில் ஆண் சிசுவின் உடல் வீசப்பட்டது குறித்து அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சிசுவின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பெற்றோர் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் கிணற்றில் தவறி விழுந்த யானை பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. உணவு தேடி காட்டு யானை ஒன்று கோதமங்கலம் அருகே உள்ள வடக்கம்பாகம் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்தது. அங்கு வர்கீஸ் என்பவருக்கு சொந்தமான கிணற்றில் யானை தவறி விழுந்தது. இதனை அறிந்து வந்த வனத்துறையினர் கிணற்றின் பக்கவாட்டு சுவரை இடித்து JCB மூலம் யானையை மீட்டனர். ഞാൻ ഇന്ത്യ വിളിച്ചു